தொடர்ந்து ஜோக்ஸ் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அதில் வந்து அட்ராசாக்க ஒன்லைன் ஜோக் பார்க்க போகிறோம். ஷார்ட் ஜோக். கேள்வி: உலகத்திலேயே ரொம்ப தாராளமாக குணம் கொண்ட விலங்கு எது? உலகத்திலேயே ரொம்ப தாராளமாக குணம் கொண்ட விலங்கு எது? பதில்: புலிதான். ஏன்னா புலிதானா? ஏன்னா அது எப்பவும் வரியை உடம்புலேயே வச்சிருக்கு. ஓ, வரியை உடம்புலேயே வச்சுக்கிதான். புரியுது. அடுத்த கொஸ்டின் ஆன்சருக்கு போயிடலாம். கேள்வி: சைக்கிளுக்கும் பைக்குக்கும் என்ன வித்தியாசம்? சைக்கிளுக்கும் பைக்குக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க பார்க்கலாம். 3 செகண்ட் டைம். 1 2 3. தெரியலையா? இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க. சைக்கிள் ஓட்டுனா முட்டி தேயும், பைக்கு ஓட்டுனா பெட்ரோல் காசு நெட்டி முறிக்கும். பைக் ஓட்டுனா முட்டி தேயும், பைக் ஓட்டுனா பெட்ரோல் காசு நெட்டி முறிக்கும். புரியலையா? இல்லையா? உங்களுக்கு புரிஞ்சால் கமெண்டில் போட்டு போங்க. நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் கொடுக்குறீங்க, எல்லாருக்கும் தேங்க்யூ. அடுத்தது டீச்சர் ஸ்டூடெண்ட் அலும்புகள் புது வார்த்தையாக இல்லை, அலும்புகள். டீச்சர்: டே ராமு, எக்ஸாம் பேப்பரில் ஏன் ஒன்றுமே எழுதாமல் வெள்ளையாக விட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் கேட்குறாங்க. ராமு: நீங்கள் தானே டீச்சர் போன வாரம் சொன்னீங்க அமைதி தான் உலகத்திலேயே மிக சிறந்த பதில்னு அப்படின்னு, அதான் பேப்பரில் அமைதியை கடைப்பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். எக்ஸாம்லேயா போய் அநியாயமாக எக்ஸாம்லேயா போய் வந்து பேப்பரில் இருக்கிறத கடைப்பிடிப்பாங்க, ஏதாமல் விட்டு கடைப்பிடிப்பாங்க. அடுத்து டீச்சர் வந்து கேள்விக்குரிய ஆச்சரியமாக இப்படி பார்க்குறாங்க. அதுக்கு வந்து டீச்சர்: சோலார் சிஸ்டத்தில் இருக்கிற கிரகங்கள் எல்லாம் சூரியனை ஏன் சுற்றி வருது? சோலார் சிஸ்டத்தில் இருக்கிற கிரகங்கள்லாம் ஏன் சூரியனை சுற்றி வருது அப்படின்னு கேட்குறாங்க. சோமு: சார், சூரியன் ஹாட்டாக இருக்கிறதால எல்லா கிரகமும் அதுக்கு சைட் அடிக்குது சார். ஏன் சுற்றி சூரியனை வருதுன்னா, சூரியன் வந்து ஹாட்டாக இருக்கிறதுனால எல்லா கிரகமும் அது சைட் அடிக்குதான். டீச்சர் கையில் பிரம்பை எடுக்கிறார், போட்டு பழக்கிறார். கண்டிப்பாக எந்த டீச்சராக இருந்தாலும் பழக தான் செய்கிறாங்க. இப்போ இது சரியான ஜோக்குப்பா. அடுத்து ஜோக் பார்க்கலாம். டாக்டர்: நோயாளி ரகளைகள். நோயாளி: டாக்டர், எனக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்குது டாக்டர். ஓகே, அதுக்கு ஏதாவது மருந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேஷண்ட் சொல்கிறாரு. டாக்டர் சொல்கிறாங்க, இந்தாங்க இந்த மாத்திரை, இதை ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி ரோட்டில் போய் சாப்பிடுங்க. புரியலையே? ஏன் தூங்குறதுக்கு முன்னாடி ரோட்டில் போய் சாப்பிட்ணுன்னு அந்த டாக்டர் சொல்கிறாரு. நோயாளி: ஏன் டாக்டர் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கே அந்த கேள்வி வருது இல்லை அப்படின்னு அவரு கேட்டு, ஏன் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. டாக்டர்: அப்போ தான் தூக்கத்தில் நடக்கும்போது நேராக வீட்டுக்கு வந்துட்டு சேருவீங்க. ஓ, புரியுது. ரோட்டில் இருந்து மாத்திரை சாப்பிட்டா ரோட்லேருந்து இங்கேருந்து நடந்து ரோட்டுக்கு போகாமல் ரோட்லேருந்து நடந்து வீட்டுக்கு வந்துடுவாராம். என்ன மாரி அறிவான டாக்டர் ஒரு அநியாயமாக. ஐயோ. அடுத்து லாஸ்ட் ஜோக் பார்த்து இந்த வீடியோவை முடிக்க போகிறோம். வாட்ஸ்அப் இன்ஸ்டா ஓமைகள். நம்ம ஊரில் சிங்கிள்ஸ் நிலைமை எப்படின்னா, ஃபோனில் சார்ஜ் 1% இருக்கும்போது கூட யாராவது மெசேஜ் பண்ணுவாங்க, நெட்டு ஆஃப் பண்ணக்கூடாதுன்னு வெயிட் பண்ணுற மாதிரி தான். புரியுது. அதுமாதிரி இருப்பாங்க, கண்டிப்பாக இருந்திருப்பாங்க. வெயிட் பண்ணுற மாதிரி தான். கல்யாணங்கிறது ஒய்ஃபை மாதிரி. பக்கத்தில் இருக்கும்போது சிக்னல் ஸ்ட்ராங்காக இருக்கும், கொஞ்சம் தூரமாக போனால் ஆட்டோமேட்டிக்காக வேறு நெட்வொர்க்கை தேட ஆரம்பிச்சிடும். ஆனால் பாஸ்வேர்டு தெரிஞ்சால் மட்டும்தான் கனெக்ட் ஆகும். இதோட இந்த வீடியோ முடியுது. தொடர்ந்து சப்போர்ட் கொடுக்குற எல்லாருக்கும் தேங்க்யூ. பாய்.